ஸோ உங்களுடைய இளமை பருவத்திலேருந்து அப்படியே இப்படி வருவோமா, இல்லைன்னா இப்போ கரண்ட்லேருந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போகலாமா? நீங்கள் எப்படி வேணாலும் கேள்வி கேளுங்க, எப்படி அந்த கேட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்கிறோம். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நடிகர் ஆகணுன்றது தான் உங்கள் ஆசையாக இருந்ததா, இல்லைன்னா எப்பத்துலேருந்து அந்த நடிகருக்கான அந்த முயற்சியை வந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க? இல்லை, ஒரு கனவு, சின்ன படிக்கும்போது ஒரு கனவு, படங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, பெரிய இன்ஸ்பயர் வந்து தெருக்கூத்து. எப்போ உங்களுடைய ப்ரொஃபஷனாக எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானம் எப்போ வந்தது? அது வந்து சென்னையில் வந்துட்டேன். சென்னை வந்துட்டு கூத்துப்பற்ற போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து 97ல் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். நான் அவங்களுக்கு பேக் ஸ்டேஜ் வேலை பார்க்குறத வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூத்துப்பற்றில் சொல்லி விட்டோன்னா கூத்துப்பற்றைக்கு வந்தேன். இது 2004ல் நடந்தது. 1997ல் சென்னைக்கு வந்தீங்க, 2004ல் தான் கூத்துப்பற்றைக்கு போயிருக்கிறீங்க. ஆமாம். நாடகத்தில் பண்ண ஆரம்பித்தோன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அந்த டீமோட ஐக்கியம், ஸ்டேஜில் ஏறினதுக்கு. ஆமாம். உங்களுடைய குரு நிறைய இடத்துல அவரை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது நீங்கள். ஸோ அவருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங், ஒரு நடிகர் அப்படின்னு அவர் அக்செப்ட் பண்ண தருணம் இருக்கும்ல. ஒத்திகை நடந்துகிட்ருக்கோம், கரெக்டாக வந்து ப்ளே டைமில் நாடகம் பண்ணும்போது நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே மீசை லைட்டாக அப்படி முறுக்குவார். அப்படி முறுக்கிட்டாருன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இல்லைன்னா இது என்ன கெட்ட வார்த்தை அவர் அந்த டைமில் வருமோ அதை திட்டுவார், அதையும் வாங்கிக்கணும். அப்போ வந்து ஒய்ஜி மகேந்திரன் ஐயா, எஸ்வி சேகர் சார் அவங்க ஒரு நாடகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நவீன நாடகம் வந்து கலோக்கியில் இவர் பேசுகிற ஒரு இயல்பான ஒரு இது, ஒரு ரைட்டிங்கு, அந்த ரைட்டிங் ஆஃப் சென்ஸ் அவர் ஒன்று யோசிச்சு வச்சுருப்பார். ஒரு விதார்த்தெலாம் உங்களுக்கு, விதார்த்து, விமல், உங்கள் எல்லாம் எங்கள் பேட்ச். ஒருத்தர் 3 மாதம், ஒருத்தர் 6 மாதம், ஒருத்தர் 2 வருஷம், ஒருத்தர் 3 வருஷங்கிற போது இப்படி இருப்பானுங்க. ஒரு சீனியரு அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும் எல்லா இடத்துலையும். சொல்லிட்டான் ஒரு தடவை, அது வந்து நான் அந்த டைமில் வந்து என்னடா என் அண்ணையை திட்டி விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்து அடித்து மூஞ்சி முறையெல்லாம் உடச்சி விட்டேன். நான் ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு அங்கீகாரம், மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்தை கொடுத்தது. ஸோ அவர் உங்களை பார்த்து இந்த படத்தில் பார்த்தேன் நடிச்சதுக்கப்புறம் போய் சொல்லியிருப்பீங்கல்ல குரு கிட்ட, அப்போ அவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஆமாம், நடித்தது ரொம்ப பாராட்டுவார் அவர், என்னை மட்டும் இல்லை எல்லாருமே, எல்லாருமே ஈக்குவாலிட்டியாக தான் பார்ப்பார். ஸோ அவரை வந்து நினைக்கும் போது பேர் சொன்னாலும் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கும்ல, அவரோட நீங்கள் பேசின விஷயமா இருக்கலாம், இல்லை அவரோட ஏதாவது ஒரு விஷயம். கவலைப்படாதீங்க, இன்னொரு 5 வருஷத்தில் நம்ம கூத்துப்பற்றையிலேருந்து தான் ஆட்கள்லாம் இருப்பாங்க, பெரிய ஆட்கள்லாம். யார் யார் எப்படி வருவீங்கன்னு தெரியாது, அந்த பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு சொன்னார் அவர். அன்றைக்கி சொன்ன சொல்லு அன்றைக்கி இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி, விமல், பசுபதி அண்ணன். ஹாய் பிபிடி சினிமா வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் சமயம் வந்தாச்சு. இன்றைக்கி நம்மளோட இருக்கிறவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரே நேரத்தில் 2 படம் வந்து 2 படமும் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மராக இருக்கணும். அண்ட் வெர்சடைல் ஆக்டர், சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், அண்ட் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து ஹீரோவாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ இட்ஸ் none other than முத்துக்குமார் அவர்கள் தான். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்மா. ஹீரோலாம் இல்லைம்மா, நான் நடிகன். ஆனால் நீங்கள் ஹீரோ ஆகணும் தானே வந்தீங்க சினிமாக்குள்ள? இல்லைம்மா, நடிகனாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஸோ அதான் வெர்சடைல் ஆக்டர், அது அந்த டேக்லைனே போதும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ எப்படி இருக்கிறீங்க, எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா இருக்குமா. ஓகே, ஸோ உங்களுடைய இளமை பருவத்திலேருந்து அப்படியே இப்படி வருவோமா, இல்லைன்னா இப்போ கரண்ட்லேருந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போகலாமா? நீங்கள் எப்படி வேணாலும் கேள்வி கேளுங்க, எப்படி கேட்டாலும் பதில் சொல்கிறேன். ஓகே, கேள்வியை கேளுமா, அதுக்கப்புறமா பதில் மட்டும் சொல்கிறேன். என்கிட்ட எதுக்கு இந்த தேவையில்லாத வாக்கியானெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன்ற மாதிரி இருக்குது. பட் எஸ் முத்துக்குமார் அவர்கள் வேட்டை முத்துக்குமாரானா வந்து மாறினதுக்கு முன்னாடி அவருடைய பயணம், அவருடைய படிப்பு அதெல்லாம் இருந்திருக்கோம்ல, அது நிறைய இடத்துல நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்கல, அதனால் அதெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நடிகர் ஆகணுன்றது தான் உங்கள் ஆசையாக இருந்ததா, இல்லைன்னா எப்பத்துலேருந்து அந்த நடிகருக்கான அந்த முயற்சியை வந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க? ஒரு கனவு, சின்ன படிக்கும்போது ஒரு கனவு, படங்கள்லாம் பார்க்குறோம் இல்லை, அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகணும் கனவு, அந்த கனவு நிறையா இருந்தது. எனக்கு நடிப்பு மேலே பெரிய ஆர்வம் வந்தது எங்கள் அப்பா தான் சொல்லணும். எங்கள் அப்பா வந்து அவர் வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும், சினிமா பற்றி சிவாஜி ஐயாவுடைய பெரிய ரசிகர் அவர். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து அவர் படங்கள் வந்து
அவர் பார்க்கும்போது அதை பற்றி பேசுவார். அவங்க நண்பர்கள்ட்ட பேசும்போது நாங்கள் உட்காந்துட்ருப்போம். சின்ன பையன் தான், அது அவ்வளோ இதுவும் இருக்காது. பட் நான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பயர் ஆனது தெருக்கூத்து. ம். எங்கள் வீட்டு பக்கத்தில் தெருக்கூத்து, கோவில் திருவிழாவில் தெருக்கூத்து போடுவாங்க. அந்த தெருக்கூத்து நான் பார்க்க போயிட்டு ஒரு நாள் நைட்டில் ஓடும். அங்கெல்லாம் ஒரு 11 மணிக்கே தூங்கிருவாங்க. அந்த தெருக்கூத்து பார்க்கும்போது வந்து யாருக்கும் தெரியாம நாங்க திண்ணையில படுத்திருப்போம். திண்ணையில தான் படுத்திருப்போம் அந்த டைம்ல. ஆ நான் மட்டும் இல்ல அ பில்லோவெல்லாம் வச்சுட்டு அத பெட்ஷீட் வச்சு மூடிட்டு தெரியாம அப்படி ஓடுவேன். ஆனா எப்படி இருந்தாலும் மாட்டிக்குவேன், அது வேற விஷயம். போய் பார்த்துட்டு அரையும் குறையுமா பார்த்துட்டு வந்துருவேன் நானு. ஸோ எனக்கு எல்லாரும் இந்த கைத்தட்டல் இருக்கு இல்லையா? நான் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்ப்பேன் நானு. அது அதே மாரி மியூசிக் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. அந்த நடன நாட்டிய குழு அதெல்லாம் நெறையா நான் மதுரையில நான் நடந்த சம்பவத்த சொல்லுவேன். கலை அது அந்த நிகழ்ச்சிக்கு காலத்தில பேர் அந்த போன ஒரு டைம்ல இடம். அபிநயா நடன நாட்டிய குழுன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு தெரியும். அது வந்து ரொம்ப ஃபேமஸு. அ அங்க அதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் அதான் கலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து பேர் போன இடம் மதுரை. ஸோ ம். அங்க வந்து உங்களுக்கு வந்து 1, 2 இல்ல பல கலைகள வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனா அந்த ஸ்டேஜ்ன்ற விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்குது. அந்த ம், ம், ம். ஸ்டேஜ்ல நீங்க நிக்கணும், அதுல பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற எப்போ உங்களுடைய ப்ரொஃபஷனா எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானம் எப்போ வந்தது? அது வந்து த சென்னையில் வந்துட்டேன். சென்னை வந்துட்டு கூத்துப்பட்ற போறதுக்கு முன்னாடி நான் வந்து 97ல ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். 97, 98 அப்போ அப்ப உங்களுடைய படிப்பு? படிப்பு அதான் அதான் 11த் தான் படிச்சிருக்கேன். 11ஆம் கிளாஸ் ஃபெயிலு. அப்படியே வந்துட்டேன் சென்னைக்கு. அதான் மேட்ரு. வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு மேல பெரிய படிப்புலாம் இல்ல. நான் சென்னை வந்து நான் வேலை செய்யும்போது சினிமாவுக்காக தான் நான் வந்தேன். சினிமால எப்படியோ நடிகராகணும் எல்லாருக்கும் மேல கனவு இருந்தோம் இல்லையா? அந்த கனவு அரைங்குறையுமா வந்து நான் வந்து சினிமாவ பத்தி தெரியாமயே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா போயி, அப்ப வந்து அப்ப டிஜிட்டல்லாம் கிடையாது. ஃபிலிம் தான் அது. ஆமா. ஆ சரியான முறையில பண்ணாம ஒழுங்கான முறையில வராம, அதுக்கப்புறம் கூத்துப்பட்றை உள்ள போக ஆரம்பிச்சேன். அது எப்படி தெரிய வந்தது உங்களுக்கு? கூத்துப்பட்றை என் நண்பர் ஒருவர் வந்து அவரு சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ணாரு. அவரு பேர் சிவகுமார். அவரு இப்ப துபாய்ல தான் வேலை செய்றாரு. அவரு தான் எனக்கு வந்து இந்த மாரி கூத்துப்பட்றைன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப கூத்துப்பட்றை வந்து பாலவாக்கத்தில இருந்துச்சு. ஆ. நான் வந்து பாலவாக்கத்தில போயிட்டு இங்க திருவான்மியூர்லேருந்து பஸ்ஸில போயிட்டு அங்கேருந்து நடந்தே போவோம். திருவான்மியூர்ல இறங்கிருவோம். இது எங்கே ரொம்ப தூரம் போயிட்டு அப்ப கடைசில ஐயா முத்துசாமி ஐயா பார்க்க போனோம். அவர பார்க்க முடியல அந்த டைம்ல. நான் போறது ஒரு மதிய நேரங்கள்ல போனேன். அவரு லஞ்ச் டைம் வீட்டுக்கு போயிட்டாருங்க, அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்பி போயி மறுபடியும் கேட்கலாமா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் என்னால ஜாயின் பண்ணணும்னு நெனச்சேன். பட் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் பொருளாதார ரீதியா என்ட்ட பெரிய அமௌண்ட் எல்லாம் இல்ல. நான் கூத்துப்பட்றையில போனா 3 வேள சாப்பாடு போட்டுருவாங்க. அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அதுக்கப்புறம் நான் கூத்துப்பட்றை உள்ள ட்ரை பண்ணேன், முடியல. நான் அதுக்கப்புறம் கூத்துப்பட்றையில போய் உடனே போக முடியாம நான் சொல்றேன் 99ல சொல்றேன். ஓகே. அப்ப வந்து நம்மள தக்க வச்சுக்கிற வருமானம் ஒண்ணு இருக்குல்ல. அப்ப வந்து கேபிள் டிவி, அந்த லோக்கல் கேபிள் டிவி அது வந்து அங்க ஒர்க் பண்ணேன். இங்க அபிராமபுரத்தில. அவங்க வந்து நல்ல மனுஷங்க. என்னோட 2 பாஸ் அவங்க. அவங்கட்ட வேலை செஞ்சுக்கிட்டு, அங்க தான் வந்து நம்ம ஐயா வந்து கவிதாலயா பாலச்சந்தர் ஐயாவ ஆ நான் பார்ப்பேன். ஆ அவர் ஐயாவோட ஆஃபீஸ் அங்கே இருக்கும். ஆ அத பார்த்துட்டு எப்படி ஐயாட்ட ஒரு வாய்ப்பு கேட்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த டைம்லயே அவர் கார இப்ப வந்து ரஜினி சார் வரும்போது சிகரெட்லாம் போட்டு ஏதோ இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது நானும் தெரியாத்தனமா போயிட்டு அவர் வரும்போது அங்க போட்டு அப்படி தம்மு இப்படி வச்சுன்னா அவர் வந்து கிளாஸ் ஏத்திட்டு தான் போவாங்க. லான்சர் காரு 36 வண்டி நம்பரு அவருடைய இது. ஆ நாங்க அது சரியான முறையில இல்ல. அப்புறம் எப்படி வாய்ப்பு கேட்கறதுக்காக வந்து எப்படியாவது ஒருத்தர்ட்ட நேரடியா போ முடியாது. ஒரு திறமைய வளர்த்துக்கிட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதிலே போயிருச்சு. காலங்கள் வந்து மாறி போய் 2004ல 2004ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி 2002ல வந்து நான் நம்ம அலையான்ஸ் ஃபினான்சியல வந்து பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு நிஷா தியேட்டர் குரூப். அவர் மூலமா தான் வந்து கூத்து போட்றதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பே கிடைச்சது. அங்க ஜாயின் அவரு பண்றதுக்கு. தியேட்டர் பேக்ரவுண்டு தியேட்டர் மேடை நாடகங்கள் மேல அதிக ஈடுபாடு இருந்துச்சு. போன உடனே அந்த மேடை இங்கிலீஷ் நாடக குரூப்பு. அது போன உடனே என்ன போனோனே பேக் ஸ்டேஜில வேலை செய்ய வச்சாங்க. அ நான் எப்படியாவது வந்து நடிகனா ஒரு வேலைய செய்யணும். அது வந்து ஒரு பெரிய அங்கீகாரமா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, குடுக்குற எந்த கதாபாத்திரம்னா இங்கிலீஷ்ல அவங்க போன உடனே அது குடுத்துரல.
நான் உங்களுக்கு பேக் ஸ்டேஜ் வேலை பார்க்குறத வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூத்துப்பட்டுறையில் சொல்லி விட்டோம்னா கூத்துப்பட்டுறைக்கு வந்தேன். இது 2004ல் நடந்தது. 1997ல சென்னைக்கு வந்தீங்க. 2004ல தான் குத்துப்பட்டறைக்கு போயிருக்கிறீங்க. ஆமாங்க. இந்த சர்வைவல்காக நீங்க பண்ண விஷயம் இருக்குல்ல. ஏன்னா வீட்ல வந்து எப்படியோ அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க வந்து இங்க நடிக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இருந்திருக்கும். வீட்ல எப்படி சமாளிச்சீங்க? இங்க உங்களுடைய சர்வைவல்காக நீங்க எப்படி சமாளிச்சீங்க? வீட்ல வந்து வீட்ல வந்து இந்த மாதிரி சென்னையில் இருக்க சொன்னா ஓகேடா அப்படின்னு சொல்கிற அளவுலாம் இல்லை. நிஜமா சொல்லப்போனா அந்த டைமில் வந்து நான் கேபிளில் ஒர்க் பண்ணும்போது அதில் என்ன வருமானம் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு தன்னை என்னக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த இதுக்கே போயிடுச்சு. 2, 3 வருஷம் போயிடுச்சு. அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல் தான். அது உடனே அது கூத்துப்பட்டறை போன உடனே டோட்டலாக வந்து என்ன ஆச்சுன்னா, ஆ பசி முத்து இல்லாம இருந்ததுன்னு பசி சொல்லலாமா? இல்லாம ஒரு பசி இல்லம்மா. அது வந்து இப்போ நம்மளுடைய தாகம் தேடல் ஒண்ணு இருக்கு. தேடல தேடி. ஓகே. அ உணவு எங்க வேணாலும் கெடைச்சிரும். அத நம்ம வந்து நம்ம யாரையும் வந்து டிஃபெண்ட் பண்ணி இல்ல. எப்படியாவது நம்ம ஒர்க் பண்றது நான் உழைக்கிறவன். இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன் அதெல்லாம் இல்ல. நான் அன்னைக்கும் உழைக்கிற உழைப்பு தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. ஆனா, அங்கேருந்து கூத்துப்பட்றை உள்ள வந்த உடனே முத்துசாமி ஐயா பார்த்த உடனே நாடகத்தில பேக் ஸ்டேஜ் ஒண்ணு பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் முத்துசாமி ஐயா ஏத்துக்கிட்டாங்க. நாடகத்தில பண்ண ஆரம்பிச்ச உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த டீமோட ஐக்கியமா இருந்துச்சு. ஸ்டேஜ்ல ஏறுனதுக்கு ஆமா. இந்த ஒர்க் ஷாப். டெஃபினெட்லி நீங்க சொல்லும்போதே தெரியுது. உங்க கண்ல வந்துட்டு அது நீங்க எவ்ளோ என்ஜாய் பண்ணி அந்த சமயத்துல நீங்க பண்ணீங்கன்றது இப்ப பேசும்போதே புரியுது. உங்களுடைய குரு நெறைய இடத்துல அவர பத்தி பேசாம இருந்ததே கிடையாது நீங்க. ஸோ அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் அண்ட் அஃப்கோர்ஸ் அவரால தான் நான் இங்க இருக்கிறேன்னு பல இடத்துல சொல்லியிருக்கிறீங்க. அவர் உங்கள ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது? அண்ட் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறத தாண்டி அவர் இம்ப்ரெஸ் ஆன ஒரு தருணம்னு இருக்கும்ல. அவர் முன்னாடி இத நான் பண்ணதுல அவர் வந்துட்டு பரவால்ல. நீ ஒரு நடிகை அப்படின்னு ம். அவர் அக்செப்ட் பண்ண தருணம் இருக்கும்ல. இல்ல அவரு ஆக்சுவலி நாடகம் வந்து பார்க்குறதுக்கு ஒத்திகை நடந்துட்டுருக்கும். ரிஹர்சல் நடக்கும். பயிற்சிலாம் எடுத்துட்டுருப்போம். அந்த கரெக்ட்டா வந்து ப்ளே டைம்ல நாடகம் பண்ணும்போது, நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே மீசைய லைட்டா அப்படி முறுக்குவாரு. இப்படி முறுக்குவாரு. அப்படி முறுக்கிட்டாருன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இல்லன்னா, ம் இது என்ன கெட்ட வார்த்தை அவரு அந்த டைம்ல வருமோ அத திட்டுவாரு. அதையும் வாங்கிக்கணும். ஏன்னா, அவருக்கு உச்சரிப்பு வார்த்தை அப்ப அவரு நவீன நாடகங்கள் போட ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து ஒய்ஜி மகேந்திரன் ஐயா, எஸ்வி சேகர் சாரு அவங்க ஒரு நாடகம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு நவீன நாடகம் வந்து கலோக்கியல இவர் பேசுற ஒரு இயல்பான ஒரு இது ஒரு தமிழ் தமிழ். ரைட்டிங்கு, அந்த ரைட்டிங் ஆஃப் சென்ஸ் அவரு ஒண்ணு யோசிச்சு வச்சிருப்பாரு. அந்த வகையில அவரு நாடகம் வந்து பெரிய லெவல்ல எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. பட் எங்களுக்கு வந்து அவர் சொல்லிக் குடுக்குறது அத வந்து நாங்க சரியா பண்ணிடணும். ஒரு சில நேரத்தில இம்ப்ரூவைசேஷன் நடக்கும். ம், ம், நாடகம் ம். பண்ணும்போது டே பை டே வந்து சக ஆக்டரு அப்ப நாங்க எங்க பேட்ச் வந்து குரு சோமசுந்தரம், பாபு, சாந்தா, விஜய் சேதுபதி அக்கவுண்டன்ட்டா இருந்தாரு. ஆனா அவரும் பார்ப்பாரு. ஏகலைன்னு சொல்லுவோம். வந்து பார்ப்பாரு. அ அதுக்கப்புறம் வந்து சஞ்சீவி, விஜயன், ஒரு விதார்த்தலாம் உங்களுக்கு விதார்த்து, விமலு உங்க எல்லாம் பேட்ச் எங்க தான். பேட்ச். ஓகே. ஸோ அந்த நான் ஆனா இவங்கலாம் வந்து ஆல்ரெடி நான் அப்ப தான் அந்த என்ட்ரி ஆகுறேன். அவங்க கொஞ்சம் கூட ஒருத்தர் 3 மாசம், ஒருத்தர் 6 மாசம், ஒருத்தர் 2 வருஷம், ஒருத்தர் 3 வருஷங்கிறபோது இப்படி இருப்பானுங்க. ஒரு சீனியரு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும் எல்லா இடத்துலயும். ஒரு நம்ம "ஏய் என்னப்பா புதுசா நீ?" "ஆமாண்ணே." நான் ராகிங்லாம் நான் ஆக்சுவலி நடந்ததா? இதில என்னம்மா பிரச்சனைன்னா, வந்தோனே நான் மதுரையை சார்ந்தவன். ஆ. "அண்ணே வணக்கண்ணே, என்னண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே?" அப்படின்னு பேசுவேன். வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா வாங்க வாங்க மரியாதை குடுத்து பேசுவேன். சொல்லிட்டான் ஒரு தடவ. அது வந்து நான் அந்த அந்த டைம்ல வந்து என்னடா என் அண்ணிய திட்டி விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்து அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சு புட்டேன் நானு. அது ஏன்னா அந்த கோவத்துல. என்னன்னா சென்னையில அந்த பாஸ வந்து எனக்கு என்னன்னா, என்ன வந்து சரி செய்கிறதுக்கு வந்து அந்த ஒர்க் ஷாப் சொன்ன எனக்கு கெல்லாலான்னு ஒரு நடிகனா இருக்கிற ஒரு நடுநிலையான ஒரு விஷயம் இருக்குல்ல. அத அது கொண்டு வரதுக்கே பெரிய ஒரு நான் ஆக்டர் ஆகலன்னா, நான் வந்து எப்படி இருந்திருப்பேங்கிறது என்னால இமேஜின் பண்ண முடியுது. ஒரு நடிகனா இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு அங்கீகாரம், மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்த குடுத்தது. ஒரு சபையில வந்து சுற்றி இருக்க சூழல்ல எப்படி நடந்துக்கணும், நெறைய இடங்கள்ல வந்து அந்த முத்துசாமி சார் வந்து எங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. ஸோ நெறைய விஷயங்கள் அது இன்னொன்னு
நிறைய நம்மளோட பெரிய ஆட்கள் எல்லாம் சந்திக்கும் போது அவங்களுடைய பிஹேவியர், அவங்களோட தன்மை, அது பொது இடங்களில் நடந்துக்கிற விதம், உச்சரிப்பு, வார்த்தைகள், இயல்பு, இது எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ண முடிய போது நமக்கு ஒன்று அடுத்த கட்டத்துக்கு நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிறது நான் உணர்ந்தேன் நிறைய இடங்கள்ல அது. ஸோ அவர் உங்களை பார்த்து இந்த படத்தில் பார்த்தேன் நடிச்சதுக்கப்புறம் போய் சொல்லியிருப்பீங்கல்ல குரு கிட்ட, அப்போ அவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஆமாம், நடித்தது ரொம்ப பாராட்டுவார் அவர். என்னையும் மட்டும் இல்லை, எல்லாரையுமே எல்லாருமே ஈக்குவாலிட்டியாக தான் பார்ப்பார். இங்கே ஒருத்தர் தூக்கி ஒருத்தர் இறங்கலாம், எல்லோரும் மரியாதையாக தான் நடத்தினார். வாங்கோ, நல்லா இருக்கீங்களா, உட்காருங்கோ, இப்படி தான் பேசுவார். அந்த மரியாதை எல்லாரையும் சமமாக சமநிலையில் இருக்கிற அவர் வந்து அப்படி நடத்தும் போது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லோரும் ஈக்குவாலிட்டியாக பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அதெல்லாம் முத்துசாமி சார் என்னுடைய ஆசான். அவர் என்னுடைய இன்னைக்கு நான் நல்லா இருக்கிற எல்லா விதத்துக்கும் முதல் புள்ளி ஆரம்பித்து அதை புள்ளியிலேருந்து எனக்கு பயணத்தை கொண்டு வந்தது வந்து முத்துசாமி ஐயாவை தான் சொல்லுவேன். கண்டிப்பாக எங்களுக்கு தமிழ் சினிமாவுக்கு நல்ல ஒரு நடிகரை, பல நடிகர்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களையும் வந்து எங்களுக்கு கொடுத்ததில் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அஃப்கோர்ஸ் இப்போ அவர் இல்லாத ஒரு தருணம் நம்ம எல்லாருக்குமே வந்து மன வருத்தம் தான். உங்களுக்கு அதை விட ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். ஸோ அவரை வந்து நினைக்கும் போது பேர் சொன்னாலும் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கும்ல, அவரோட நீங்கள் பேசின விஷயமா இருக்கலாம், இல்லை அவரோட ஏதாவது ஒரு விஷயம். நான் அவர் சொன்ன ஒரு சொல்லு இப்போ நானும் நினைவில் இருக்குது. ஒரு நாள் வந்து ஐயாவோட நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு எமோஷனல், ஒரு மாலை நேரத்தில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது, சுற்றி பயங்கரமான மழை, கூத்துப்படையில் உட்காந்து நிற்கிறோம். உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த சினிமாவில் வந்து இயக்குநர்கள் வந்து ஆடிஷனுக்காக வருவாங்க. அப்படி 10 என்னையா உனக்கு என்ன கிடைச்சதா அப்படின்னு கேட்பார் அவர் இன்னொரு நடிகனை. இல்லை போனேன் சார், அதை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க, அது சரியாக இல்லைன்னு. கவலைப்படாதீங்க, இன்னொரு 5 வருஷத்தில் நம்ம கூத்துப்பட்றையிலேருந்து தான் ஆட்கள்லாம் இருப்பாங்க, பெரிய ஆட்கள்லாம். யார் யார் எப்படி வருவீங்கன்னு தெரியாது, அந்த பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு சொன்னார். அவர் அன்றைக்கி சொன்ன சொல்லு இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி, விமல், பசுபதி அண்ணன். ஸோ இதெல்லாம் வந்து விமல், விதார்த், பசுபதி அண்ணன் தான் சீனியர் எங்களுக்கெல்லாம். ஸோ அப்பா விஜய் சேதுபதி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வருவார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே ஐயா முத்துசாமி மேலே மிகப்பெரிய ஒரு இது வச்சுருக்கோம். அவர் சொன்ன சொல்லு அது அப்படி இன்றைக்கி நினைவாக இருக்குது. இன்னும் பல்வேறு திறமையான கலைஞர்கள் இருக்காங்க, கூத்துப்பற்றையில் மட்டும் இல்லை, எல்லா தியேட்டர் குரூப்லேயும் வந்து பல்வேறு திறமையான நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கணும். அவங்க வாழ்க்கை, அவங்க எண்ணம், அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க இந்த நாடகத்துறையில், இதுக்காக அவங்க இழந்த லைஃப் வந்து இப்போ பயங்கரமான ஒரு வழியாக இருக்கும். அவங்க வெற்றி காண்பது வந்து அவங்க வெற்றி காணும்போது தான் அவங்க இவ்வளோ தூரம் பயணிக்கிறத எதுக்காக ஃபேமிலியில் விட்டு, பசங்களை விட்டு எல்லாம் ஒரு பெயின் இருக்கும்ல. ஏன்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வந்து இப்போ தான் நிறைய இயக்குநர்கள் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் நிறைய நாடகத்துறை இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு ஞானியாக இருந்து சொல்லியிருக்கிறாரு, இன்னும் 5 வருஷத்தில் எல்லாரும் நல்ல இடத்துல இருப்பீங்க அப்படின்றது வந்து அவருக்கு அப்போவே ஒரு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும்.